அடுத்ததாக இந்த வேப்பம் பிசின் நம்ம சொல்றோம். சித்த மருத்துவத்தில் ஒரு மூலிகைன்னு எடுத்தோம்னா அந்த தாவரத்தோட எல்லா பாகமும் நம்ம மருந்தா பயன்படுத்துறோம். வேர் பாக்குறோம், வேர், அதுக்கப்புறம் இலைகள், பூ, எல்லாமே நம்ம விதைகள் எல்லாமே பயன்படுத்துற மாதிரி சில மரங்கள்ல இருந்து வரக்கூடிய பிசின்னு நம்ம பயன்படுத்துறோம். பொதுவாக எல்லா பிசினுமே கம் அப்படின்னு சொல்றோம். இந்த கம் வந்து தூர்ப்பு சுவை இருக்கக்கூடியதுதான். அப்ப சர்க்கரை நோயை குறைப்பதற்கு தூர்ப்பு சுவை தான் நம்ம பயன்படுத்துறோம். ஸோ அந்த மாதிரி வேப்பம் பிசுன்னு பயன்படுத்தினா எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். எப்படி பயன்படுத்தணும்? இது எப்படி நம்ம மருந்தாக செய்யறோம் அப்படின்னா நெய்யில வறுத்துக்கணும். ஸோ வேப்பம் பீஸ்னா நல்லா நம்ம வெயில உலர்த்தி எடுத்து சின்ன சின்ன பீசஸா நம்ம உடைச்சி எடுத்துட்டு நெய்யில வறுத்து அதுக்கப்புறம் இதை பொடி பண்ணி இதை மற்ற மூலிகைகளோடு சேர்த்து நம்ம எடுக்க போறோம். அந்த மாதிரி நம்ம மருந்தாக கொடுக்குறோம். வேறு மருந்துகளோடு இதை சேர்த்து சாப்பிடணும். வேற மூலிகைகளோடு இதையும் சேர்த்து அந்த சர்க்கரை நோய்க்கு நம்ம கொடுக்கும்போது எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட். இதை மட்டும் தனியாவும் சாப்பிடலாமா? தனியா சாப்பிடணும்னா இது வீட்லயே நம்ம லேஸ் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 3 சிட்டிகை அளவு வெந்நீர்ல கலந்து குடிக்கலாம். சரி, இதுவுமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லலாம். இதுல வந்து இந்த வேப்பம் பிசினோட பார்த்தோம்னா வேப்ப மருத்து பட்டை, நாவல் பட்டை, இது எல்லாமே சேர்த்து நம்ம மருந்தாக கொடுக்குறோம். மருந்தாக எடுக்கும்போது கூடுதல் பலன் நமக்கு கொடுக்குது.